நாகினி, அந்த நாகினியோட பழி வாங்குற எண்ணம் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல என்ன வேணாலும் நடக்கும். பாக்குறவங்களை எல்லாம் பழி வாங்குறதுக்கு நாகினி ஒன்னும் வெறி பிடிச்ச வேங்க இல்ல. நீங்க விரதம் இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்க புருஷனை நான் நிச்சயமா பழி வாங்கியே தீருவேன். சீக்கிரத்திலேயே நாகினி கதை முடிய போகுது. இன்னைக்கு ராத்திரி நாகமணி தானாவே ஒளி வீச போகுது. நாகமணி ஒளி வீச போற விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இன்னைக்கு ராத்திரி இந்த சிவன் கோவில்ல நாகினி தாண்டவம் ஆட போறாளாம். அவ ஆட போற கடைசி தாண்டவம் அதுவா தான் இருக்கும். கோவில்ல ஸ்ரேயாவை தான் குருநாதர் ஆட சொல்லிருக்காரு. இவங்களால ஸ்ரேயாவோட உயிருக்கு ஆபத்து வரப்போகுது. போய் இடத்துல இருந்து நான் ஆடுவேன். என்ன இந்த மரத்தை எடுத்து போட்டுட்டாலும் வேற தடங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஏன்பா உன்னோட உண்மையான ரூபத்துக்கு வந்துரு நாகினி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாகமணி ஒளி வீசிடும். அந்த ஒளி தெரிய ஆரம்பிச்ச உடனே நாம் அங்க போயிடுவோம். நாகினி இருக்கும் போது அங்க கோவில்ல தாண்டவம் ஆடுறது யாரு? யாரா இருந்தாலும் அவளும் நாகினியாதான் இருக்கணும். சிவன்யாவை இவங்க யாரும் பாத்துற கூடாது. என் மூதாதையர்கள் மணியை காப்பாத்தின மாதிரி நானும் காப்பாற்றுவேன். இது சிவன் கோயில், ராஜா, இதெல்லாம் ஏன் என் கண்ணுக்கு தெரியணும்? கார்த்திக் கண்ணு தருங்க. கார்த்திக் தயவு செஞ்சு என்னை ஏமாத்திட்டு போயிடாதீங்க. காயம் வருவேன். மணிய அவசரத்துல யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எதையுமே பார்க்காம அந்த மணி எனக்கு நீ வாட்டு அங்க போய்கிட்டு இருக்க. இன்னொரு தடவை உன்னோட இந்த குரலையும் உன்னோட இந்த விரலையும் வசத்துனன்னு வச்சுக்கோ, முறிச்சிருவேன். பணத்திலேயே பிறந்தவனா அது நான் ஒருத்தி மட்டும்தான். நான் தான் இந்த யமுனா ஒருத்தி தான் பஞ்சவனத்தோட ராஜகுமாரி.